ரைட். முதல்ல என்னன்னு சொன்ன மாதிரி இதில் இந்த எம்சிக்யூ நிச்சயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே இப்போ ஆகணும். என்னால் முடிஞ்ச சில பேப்பர்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணி விடுறேன். இந்த நீங்கள் சொல்லையில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஆன்சரை மட்டும் பார்ப்பீங்க தனியாக நீங்கள் செல்ஃபாக செய்தால், ஆனால் மற்ற அந்த ஆன்சர் ஏன் சரி ஏன் பிள்ளைன்றது சொல்லையில் தெரியாமல் இருக்கும். அப்போ ஒரு ஆள் இந்த கைடன்ஸோட பேப்பர் செய்ய அந்த மற்ற மற்ற ஆன்சரோட ஏன் பிள்ளை நாளைக்கு அந்த பிள்ளையான ஆன்சரோ அந்த மற்ற ஆன்சரே நாளைக்கு கேள்வியாயும் வரலாம். அப்போ கொஞ்சம் வேர்த்தாக இருக்கும். மற்றது எம்சிக்யூ ஆன்லைனில் செய்கிறதால பெரிய சிக்கலும் இருக்காது, அவங்களை விளங்கிக் கொள்வேன் நினைக்கிறேன். ரைட். இப்போ நான் 25 முதல் 30 கேள்வியை தான் டார்கெட் பண்ணினா இன்றைக்கு. ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு மற்ற கிளாஸில் முடிச்சு போட்டு இதில் கனெக்ட் பண்ணி வர கொஞ்சம் டைம் ஆகிட்டுது. பரவாயில்ல, பார்ப்போம். 30 கேள்வியை மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி முடிப்போம். மற்றபில்ல இது பிரயோசனப்படுத்தணுமா இருந்தால் ஏன்டா இப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் நிற்கிறீங்க, வேறு பாடங்களும் படிக்கணும். இப்போ இதில் ஒரு மனத்தையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றா கட்டாயம் பிரயோசனப்படுத்தணும். கையில் நான் ஏற்கனவே இந்த பேப்பர் தந்தினான் 24 தந்தினான். அந்த பேப்பரின் ஆன்சரை நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நான் செய்ய பிரயோசனமாக இருக்கும். வெறும் நான் செய்ய நீங்கள் சும்மா குறித்து போட்டு போக போறீங்கன்னா பெரிய அளவில் அது எல்லாருக்கும் பெருத்தாக இருக்காது. சரிதானே? ரைட். ஸோ நாங்கள் கேள்விகளுக்குள்ளே போவோம். நான் தமிழ் மீடிய பேப்பரை தான் வச்சு செய்கிற பிள்ளைகள். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குத்தானே, அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி, பெருசாக பிரச்சனை எங்களுக்கு வராது. ரைட். ஸோ முதல் 30 நான் மெயினாக அந்த முதல் 30 செய்கிறதுக்குரிய காரணம் இது எங்களுக்கு பார்ட் 2வில் எனக்கு வந்திருக்காது. எனவே அதில் எங்களுக்கு ப்ராக்டிஸ்கள் குறைவு. ஸோ அது இல்லாமல் இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸி. இதை முடிச்சுட்டு நாங்கள் பின்பக்கத்துக்கு போவோம். ரைட். முதலாவது கேள்வி பாருங்க. தரவொன்றின் பொதுவான வாழ்க்கை வட்டத்தை பின்வருவற்றில் அது மிகவும் சிறப்பாக சித்தரிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் படிச்சிடாங்க அதை டேட்டா அண்ட் லைஃப் சைக்கிள்னா 3 படிச்சிருப்பீங்களே. டேட்டா கிரியேஷன், தர உருவாக்குறது, பிறகு டேட்டா மேனேஜ் பண்ணுறது, தர முகாமைத்துவம் செய்கிறது, பிறகு டேட்டாவை டிலீட் பண்ணுறது, தேவையில்லைன்னு வரைக்கும் டிலீட் பண்ணுறது. அப்படி பார்த்துட்டு இந்த ஆன்சரை பார்க்க சில பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன இது வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் படித்தது வேறு, இது வித்தியாசமாக இருக்குது, அப்போ ஏதாவது இது வேறு சம்மந்தப்பட்ட விடயமாண்டு கூடி உங்களுக்கு டவுட் வரும். இல்லை அதுதான். ஆனால் இப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேர்த்தலண்டா கலெக்ட் பண்ணுறோம், டேட்டாவை சேகரிக்கிறோம், ப்ரோசஸ் பண்ணுறோம்னு சொல்கிறார். டேட்டாவை முறைவழியாக்குறோம். பயன்பாடுன்னு அதை பாவிக்கிறோம். சுவடியாக்கலண்டா இங்கிலீஷில் ஆக்கைவன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆக்கைவன்னு சொன்னால் என்னது, அதை ஒரு கொஞ்ச காலத்துக்கு எங்களுக்கு அந்த டேட்டா தேவைப்படும். எனவே அதை கொஞ்ச காலத்துக்கு வச்சிருக்கிறது. என்ன சொல்கிறது, ஒரு 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 தேவைப்படும் நினைச்சு கொண்டு நாங்கள் அதை ஒரு களஞ்சியப்படுத்தியோ அல்லது சேமிச்சோ வச்சிருந்தா அதான் இவை சுவடியாக்கல்னு தமிழ் படுத்தினோம். இங்கிலீஷில் ஆக்கை. அதுக்கு பிறகு சொல்லினோம் அழித்தல். அப்போ இதில் நான் நிறைய நேரம் எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் ஒப்பிட்டு பாருங்க. நான் அந்த படிமுறைகளை உங்களுக்கு சொன்னால் விளங்கும். முதலாவது சரியாக ஒத்து போகுது பாருங்க. டேட்டாவை எடுக்கிறீங்க, பிறகு அதை ப்ரொசஸ் பண்ணுறீங்க, பாவிக்கிறீங்க, ரைட், யூஸ் பண்ணுறீங்க. பிறகு ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்படும் நினச்சிக்கொண்டு அதை வச்சிருக்கிறீங்க, ரைட், ஆர்கைவ் மாதிரி வச்சுக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அது தேவையே படாதன்னு வேற அதை டிலீட் பண்ணுறீங்க. ஸோ முதலாவது ஆன்சர். மற்றது பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2வதுல முறைவழிப்படுத்தல் 3வது வருது யூஸ் பண்ணுறது பிறகு. அப்படி வரையலாது இல்லையா? 3வதுல முறைவழிப்படுத்தல் முதல் வருது, 4வதுல முறைவழிப்படுத்தல் முதல் வருது. அப்படி வரையலாது. டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் முறைவழிப்படுத்தலாம். 5வது யூசேஜே முன்னுக்கு வருது. அப்படி வரையலாதானே? அப்போ கட்டாயம் அழித்தல் தான் கடைசியாக வரணும். அப்படி பார்த்தா முதலாவது இல்லை 4வது. ஸோ முதலாவது தான் பெர்ஃபெக்ட். சரி தானே? ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களோட மைக்ரோஃபோன் எல்லாம் மியூட் பண்ணி தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வராது. ஏதாவது இருந்தால் ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க பாப்போம், நான் சொல்கிறேன். மற்றது சவுண்ட் பிரச்சனை, வீடியோ பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க. 2வது, பின்வருவற்றில் அது திறந்த மூல மென்பொருளின் ஒரு சிறப்பியல்பாகும். திறந்த மூல மென்பொருள் என்ன டக்குன்னு ஞாபகப்படுத்துங்க. அது இந்த கோடிங் வந்து ஓப்பனாக இருக்கு. கோடிங் ஓப்பனாக இருக்குமே ஒழிய அது ஃப்ரீயாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. சில வழியில் ஃப்ரீயாக இருக்கலாம், சில வழியில் நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் வாங்க வேண்டி இருக்கோம். இது திறந்த மூல மென்பொருள். ஈவன் பொஸ்ஸண்டாலே இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது தானே, கட்டற்ற திறந்த மூல மென்பொருள். அது கூட கட்டாயம் ஃப்ரீ என்று இருக்கணும் முடியல. அந்த கட்டற்றன்றதின் அர்த்தம் என்ன, நாங்கள் சுதந்திரமாக பயன்படுத்தலாம். அந்த குறிமுறைகள் எல்லாம் மாற்றி நாங்கள் எடிட் பண்ணி எல்லாம் செய்யலாம். அதுக்கு கட்டுப்பாடு இல்லையே ஒழிய அங்கே இலவசம் ஃப்ரீ என்ற அர்த்தம் இல்லை. எனவே பொதுவாக அது இலவசமாக கிடைக்கலாமே ஒழிய எல்லாம் இலவசமாக இருக்க வேண்டிய இல்லை. சரிதானே பிள்ளைகள்? அது தெளிவாக இருக்கணும். ரைட். இப்போ ஆன்சரை பாருங்க. கேட்டகரி திறந்த மூல மென்பொருளின் சிறப்பியல்பு.
வரையறைக்குட்பட்ட தனிப்பயனாக்கல்கள், அதாவது கஸ்டமைஸ் பண்றதுல அங்க வரையறை இருக்கு, லிமிட் பண்றேன்னு சொல்லிடணும். இல்லை, இது நாங்கள் தாராளமா கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம். எனவே அது பிழை. இச்சைப்படுத்தல்களுக்கு விற்பனையாளரில் தங்கியிருத்தல். அப்படி இல்லை தானே, நாங்கள் அந்த விற்பராக்களில் தங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணலாம். உரிமையாளரினால் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படுவது இல்லை, இது உரிமையாளர் கட்டுப்படுத்த இயலாது. மூலக்குறிமுறை பகிரங்கமாக கிடைக்காதிருத்தல். மூலக்குறிமுறை பகிரங்கமாக கிடைக்காதிருத்தல் என்ன? அந்த சோர்ஸ் கோட் இருக்குது தானே, கோடிங், அது பப்ளிக்கா எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்றேன். இல்லை, ஓப்பன் சோர்ஸு கிடைக்கும். அப்போ அதுவும் கிடை. பொதுவாக பெற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இலவசமாக இருத்தல். அது சரியேன். பாருங்க, ஒரு வேர்ட் பாவிக்கிறேன்னா பொதுவாக, அப்ப கட்டாயம்னு சொல்லல, பொதுவாக பெற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் இலவசமாக இருத்தல்ண்டா இது மோஸ்ட்லி ஃப்ரீ, ரைட்? அப்ப கட்டாயம் ஃப்ரீன்னு சொல்லல தானே. அப்ப 5வது ஆன்சர். ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லப்போ அடுத்த கேள்வி. ஒரு நிகழ்நிலை பரீட்சை முறைமையானது மாணவர்கள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டிய கேள்விகள் எவற்றையேனும் விடையளிக்காமல் விட்டிருந்தால் அவர்கள் தமது விடைகளை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக ஒரு முன்னெச்சரிக்கையை அனுப்ப வேண்டியுள்ளது. இந்த தேவைக்கு பின்வரும் எந்த தரவு செல்லுபடியாக்கல் தொழில்நுட்பங்கள் போதுமானவை? கொஷன் விளங்கிட்டாவில் ஒரு ஆன்லைன் எக்ஸாமில் அந்த கம்பல்சரி கொஷன் இருக்குது தானே, கட்டாய கொஷன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டி, நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறீங்கன்னு எப்பவுமே சப்மிட் பண்ண வழிக்கிட்ட அது ஒரு வார்னிங் உண்டு அனுப்புது. என்ன, இந்த கொஷன் வந்து கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ணி இருக்கணும் அனுப்புது. எனவே இந்த தேவைக்கு எந்த வேலிடேஷன், அது தரவு செல்லுபடியாக்கல் நுட்பம் இருக்குது தானே, அதை பயன்படுத்தலாம்னு கேட்குறார். நேரடியான ஆன்சர் சொல்கிறேன். இதில் ப்ரெசன்ட் செக், ரைட், இருத்தல் சரிபார்ப்பு, அது மட்டும்தானே இருக்குது. அதாவது அந்த குறிக்கப்பட்ட ஆன்சர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கா, அது பிரசன்னமாயிருக்கான்னு பார்க்குறோம், ரைட்? அந்த கட்டாயம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஆன்சர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இருத்தல் சரிபார்ப்பு மட்டும். இதில் வீச் ரேஞ்ச் ஒன்றும் செக் பண்ண இல்லையே பிள்ளை, டேட்டா டைப் ஒன்றும் செக் பண்ண இல்லையே, நம்பரில் வரணும், டெக்ஸ்ட்டில் வரணும், அது ஒன்றும் வரையில. ஸோ ஆன்சர் 4வது. அடுத்த கேள்வி. பின்வருவற்றில் எது ஒரு சுட்டும் கருவியை மிகவும் சிறப்பாக விவரிக்கிறது? ஈஸியான விலையில் பாயிண்டிங் டிவைஸ், இதில் டைம் எடுக்க வேண்டாம். அது திரையில் ஒரு காட்டியை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். அது ஒரு காட்சியை இலக்க முறைப்படுத்த பயன்படும். அது வரியுருக்களை அடையாளம் காண பயன்படும். அது குறிமுறைகளை வாசிக்க பயன்படுத்தப்படும். அது படிமங்களை தெரிவு செய்ய பயன்படுத்தப்படும். எங்களுக்கு கேட்டது பாயிண்டிங் டிவைஸ். உங்களுக்கு தெரியும் பாயிண்டிங் டிவைஸ் என்ன செய்யும்? ஸ்க்ரீன்லேயே ஏதாவது ஒன்றா பாயிண்ட் பண்ணி, இப்போ கூட நான் மவுஸை பாவிச்சு தான் இப்போ இது உங்களுக்கு பாயிண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கேன். அப்போ ஆன்சர் அது திரையில் ஒரு காட்டியை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படும். ஏதோ ஒன்று நாங்கள் ஸ்க்ரீனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்ல பாயிண்ட் பண்ணுறதுக்கு பாவிக்கப்படும். மற்ற எல்லாம் தவறுண்டு விளங்கு தானே. ஸோ இது ஒரு பேசிக்கான கேள்வி. ஸோ இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் ஒரு ஆப்ஷனை, ரைட்? 4வது முதலாவது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. ரைட். பின்வருவற்றில் எது தரவு தொடராக எழுதப்படக்கூடியதும் எழுமாற்றான முறையில் வாசிக்கப்படக்கூடியதுமான துணை நினைவகம்? என்ன சொல்றாரு பிள்ளையர்? தரவு தொடராக சீக்வென்சியலி எழுதப்படக்கூடியது. எழுதுறேன்னா என்ன? டேட்டாவை ஸ்டோர் பண்றது. எழுமாறாக ரெண்டமாக ரீட் பண்றது. இது இந்த துணை நினைவகம் ஒரு குயிக்கா ஞாபகப்படுத்துறேன். எழுமாறாக ரைட் பண்றேன்டா என்ன? தேக்க சாதனத்தில் ஒரு தொடர்ச்சியாக ரைட் பண்ணாமல் சேமிக்காம அங்கொன்னும் இங்கொன்னு மட்டும் சேமிக்கிறது. வரிசையாக சேமிக்கிறேன்டா என்ன? எழுதுறேன்டா என்ன? ஆரம்பத்திலேருந்து ஒரு ஒழுங்கில் அப்படியே எழுதி கொண்டு போறது. வாசிக்கிறதும் அப்படிதான். எழுமாற வாசிக்கிறேன்டா டேட்டாவை அங்கே இங்கேன்னு சொல்லி தேக்கச்சந்திரத்தில் இருக்கிற வேறு ஒரு டேட்டாவை நாங்கள் ஒழுங்கில்லாமல் ரெண்டமாக வாசிக்கிறது. வரிசையண்டா ஸ்டார்ட்ல இருந்து வாசிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு டேப்பில் இருக்கிற டேட்டாவை இந்த நாடாக்கள் ரெண்டு படிச்சிருந்தாலும் முந்தி வீடியோ கேசட் காந்த நாடா, அது ஸ்டார்ட்ல இருந்து தான் வாசிக்கலாம். அதில் எழுதுறதும் ஸ்டார்ட்ல இருந்து தான் எழுதணும், ரைட்? அதுவும் எழுதுறதும் ஸ்டார்ட்ல இருந்தால் எழுதணும். ஆனால் இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் அதுவில் நீங்கள் விரும்பின எடுத்து சேமிக்கலாம், எழுமாறா சேமிக்கலாம். அதே மாதிரி எழுமாற நீங்கள் வாசிக்கவும் மேலும் உங்களை விரும்பினதை வாசிக்கலாம் தானே. இப்போ கேள்வியை பார்த்தீங்கன்னா இதில் மினக்கிட வேண்டாம். கேள்வியை பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பாருங்க. எது தரவு தொடராக எழுதப்படக்கூடியதும் எழுமாறாக வாசிக்கக்கூடியதும்? ரைட். தொடராக எழுதணும், எழுமாறாக வாசிக்கணும். சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னா காந்த நாடாண்டு நான் இப்போ சொன்னேன். காந்த நாடாவில் பிள்ளையால் தரவு தொடராக எழுதப்படக்கூடியது சரி, ஆனா எழுமாற வாசிக்கலாம். அது வாசிக்கிறதும்
தொடரத்தான் வாசிக்கணும். அப்ப அது வராது. திண்ம நிலை செலுத்தியில வந்து நாங்கள் தரவை தொடராக எழுதணும்ன்ற தேவையில்லை. சாரி, எழுதணும்ன்ற தேவையில்லை. அப்படி எழுதணும் தேவையில்லை. நீங்க விரும்பின மாதிரி எப்படியும் எழுதலாம். அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கணும் இல்லை. அப்ப அதுவும் கிடைக்குது. எஸ்எஸ்டி ரைட். அதே மாதிரி யூஎஸ்பி பழிச்சீட்டு செலுத்தியும் அதே மாதிரி தான் நீங்கள் விரும்பின மாதிரி எழுதலாம். அப்போ எங்களுக்கு தொடர எழுதணும், ஆனால் வாசிக்கிறது மட்டும் என்ன செய்யணும் இல்லையா, எழுமாற. அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை சிடி ரொம் வண்டி இருக்கு தானே. இந்த சிடி ரொம் வண்டா என்ன, சிடி ரீட் ஒன்லி மெமரி. சிடி ரீட் ஒன்லி மெமரியில் தரவுகள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். நாங்கள் வாசிக்கிற மட்டும் தானே முடியும் ரீட் ஒன்லி மெமரி. அப்போ எங்களால் எழுத முடியாதல்லோ, அவர் சொல்றார் எழுதணும். அப்போ ரீட் ஒன்லி மெமரியில் தரவை எழுதிடாது, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். அப்போ அதுவும் வராது. சிடிஆர் தான் கடையில் நாங்கள் வாங்குற சிடி, அந்த ரெக்கார்டபிள் அல்ல ரைட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருக்கா நாங்கள் எழுதலாம். அப்போ அந்த சிடியை பார்த்தீங்கன்னா ஒருக்கா எழுதிக்கு எப்படி சிடியில் எழுதப்படும் தரவுகள் ஒழுங்கில ஒரு ரைட் ஒரு ட்ரக்கில் தான் தரவுகள் சேமிக்கப்படும். உங்களுக்கு லைட்டை பாவிச்சு ஒரு வரிசையாக தான் தரவுகள் சேமிக்கப்படும். ஆனால் சேமித்த பிறகு அதுக்கு இருக்கிற தரவுகளை நீங்கள் விரும்பின மாதிரி ரீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அதுக்குள்ள ஒரு 10 ஃபைல் இருக்குன்னா நீங்கள் 10 ஃபைலையும் ஒழுங்கில் ரீட் பண்ண வேண்டிய தேவையில்லை தானே. நீங்கள் சிடி ஓப்பன் பண்ணி போட்டு உள்ளுக்குள்ள ஃபைல் இருக்கும், அதையும் ரீட் பண்ணலாம். அப்போ இதுதான் ஆன்சர், சிடிஆர். புரியுதா? 5வதுக்கு முதலாவது சிடிஆர். ஆர்ன்றது ரைட் ஒன்ஸ், ரெக்கார்டபிள்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் அதில் தரவுகளை எழுதலாம். ரொம்ப ஏன் வராது, தரவுகள் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கும், நாங்கள் எழுத இயலாது. அப்போ அதே இதுக்கு ஒன்று இயலாது. சரியா? அடுத்த கேள்வி. பின்வரும் தொடர்பாடல், அப்போ என்ன ஆன்சர் பிள்ளைகள்? முதலாவது என்ன? அடுத்த 6வது. பின்வரும் தொடர்பாடல் பாட்டைகளுள் எவை பிரதான நினைவகத்திலிருந்து தரவு சொல்லை வாசிப்பதில் பங்கெடுக்கின்றன? உங்களுக்கு தெரியும், அட்ரஸ் பஸ் இருக்கு, டேட்டா பஸ் இருக்கு, கண்ட்ரோல் பஸ் இருக்கு. ஷோர்ட்டா முதல்ல இருக்க ஞாபகப்படுத்துவோமே. அட்ரஸ் பஸ்ன்றது என்ன? இப்போ சிபியூக்கு ஒரு டேட்டா வேணுமெண்டா அந்த டேட்டா ரெம்மில் இருக்கிற அட்ரஸை, எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை அட்ரஸ் பஸ்ஸில் அனுப்பும். சரியா? அட்ரஸ் பஸ் ஊடாக அட்ரஸ் ரெம்முக்கு போகும். அப்புறம் ரெம் என்ன செய்யும், அந்த குறிக்கப்பட்ட அட்ரஸை எடுத்து அந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை டேட்டா பஸ் ஊடாக சிபியூக்கு அனுப்பும். எனவே டேட்டா பஸ்ஸுக்கூடாக டேட்டா போகும் என்று பார்த்துருக்கிறோம், அட்ரஸ் பஸ்ஸினூடாக அட்ரஸ் போகும் என்று பார்த்துருக்கிறோம். சரி, அதுக்கு மேலே கண்ட்ரோல் பஸ் இருக்கு, அதனூடாக கண்ட்ரோல் சிக்னல் போகும். சரிதானே? கண்ட்ரோல் சிக்னல் போகும். அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாருன்னு பாருங்க. பின்வரும் தொடர்பாடல் பாட்டைகளில் இவை பிரதான நினைவகத்திலிருந்து ஒரு தரவு சொல்லை வாசிப்பதில் பங்கெடுக்கின்றன. அதாவது ரெம்மில் இருக்கிற ஒரு தரவை வாசிக்கிறதுல பங்கெடுக்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ இதில் கட்டாயம் உங்களுக்கு தெரியும் அட்ரஸ் பஸ் வரப்போதேன், ரெம்மில் இருக்கிற அந்த இப்போ சிபியூ தானே கேட்க போதும். அப்போ சிபியூ கேட்க போதுன்னு சொன்னால் சிபியூவில் இருக்கிற அந்த குறிக்கப்பட்ட சிபியூ அந்த குறிக்கப்பட்ட டேட்டா அட்ரஸை அனுப்ப போகுது. அப்போ அது அட்ரஸ் பஸ்ஸினூடாக போகும். அதே நேரம் டேட்டா பஸ்ஸும் வரமேன், டேட்டா பஸ்ஸினூடாக தான் டேட்டா வரப்போகுது ரெம்மில் இருந்து சிபியூக்கு, அதுவும் வரும். இந்த இடத்துல கட்டுப்பாட்டு பாட்டை கண்ட்ரோல் பஸ் என்னத்தை செய்கிறது? கண்ட்ரோல் சிக்னல் அனுப்புறது. ஸோ உங்களுக்கு தெரியும் சிபியூன்ற சியூவில் இருந்து தான் கண்ட்ரோல், அதாவது ரெம்முக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் அனுப்பித்தான் என்ன அந்த ரெம்மில் இருக்கிற டேட்டாவை சிபியூ எடுக்க போகுது. அப்போ கண்ட்ரோல் பஸ் வந்து சிபியூவில் இருந்து கண்ட்ரோல் சமிக்கையை அனுப்பிக்க கட்டாயம் நாங்கள் பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் பஸ்ஸினூடாக கண்ட்ரோலை அனுப்பித்தான் அந்த என்ன சிபியூ சொல்ல போது என்ன, இந்த குறிக்கப்பட்ட அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை எடுக்க சொல்லி ரெம்முக்கு சொல்ல போதானே. அப்போ அந்த இடத்துல ரெம்முக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னலை பாஸ் பண்ண தானே வேணும். எனவே கட்டாயம் கண்ட்ரோல் பஸ்ஸும் பாவிப்போம். இப்போ நீங்கள் சில பிள்ளைகள் யோசிப்பீங்க, என்ன அட்ரஸ் பஸ் ஊடாக அட்ரஸை அனுப்போம், டேட்டா பஸ் ஊடாக அவர்கள் டேட்டாவை அனுப்பினோம். எனவே இந்த ரெண்டும் காணுமெண்டு. ஆனால் கண்ட்ரோல் சிக்னலையும் அனுப்பித்தான் அந்த ரெம்மினூடாக அந்த குறிக்கப்பட்ட டேட்டாவை இங்கே கொண்டு வரணும். ஸோ 3 பஸ்ஸும் கட்டாயம் பாவிக்கணும், ஏபிசி. சரிதானே? ஸோ இது ஒரு பேசிக்கான கேள்வியாக இருந்தாலும் இதில் சில பேர் இந்த பியை விட்டுருவீங்க. ஸோ அதை கவனிச்சு கொள்ளணும். அடுத்த கேள்வி 7வது. மைய முறைவழியாக்கிய அலகில் ஒரு அறிவுறுத்தலானது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த அறிவுறுத்தலும் அது தொடர்பான தரவுகளும் சேமிக்கப்படுவது. இது நேரடி கேள்வி. ரைட்? ஒரு சிபியூவில் ஒரு அறிவுறுத்தல் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த அறிவுறுத்தலும் அது தொடர்பான தரவுகளும் சேமிக்கப்படுவது எங்க பிள்ளைகள் முகவரி பாட்டையிலோ இல்லை
ஏஎல்யூலையோ எண்கணித தர்க்க அலகு தான் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, ரைட்? அப்போ அவர் இல்லை, சேமிக்கப்படுதில்லை கேட்குறார். டேட்டா பஸ் தரவு பாட்டியா இல்லை, கட்டுப்பாட்டு அலகா இல்லை, கண்ட்ரோல் பஸ் வந்து டிகோடிங் செய்யும். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சிக்னல் எல்லாத்தையும் அனுப்புறது. அப்போ இது ரெஜிஸ்டர், ரைட்? பதிவகங்களில். 5வது ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு 64 பிட் தரவு சொல்லை ஒரு தற்போக்கு பெறுவழி நினைவகத்தில் RAM எழுதுவதற்கு 0.625 நானோ செகண்ட்கள் எடுக்குமாயின், அதே சொல்லை அதே நிபந்தனைகளின் கீழ் திரும்ப வாசிப்பதற்கு எடுக்கும் நேரம். என்ன சொல்ற? RAMல ஒரு குறிக்கப்பட்ட சொல்ல ரைட் பண்றதுக்கு 0.625 நானோ செகண்ட் எடுக்குதான். அதை ரீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்கிறார். RAMல ரைட் பண்றதுக்கும் ரீட் பண்றதுக்கும் ஒரு டேட்டாவுக்கு சேம் டைம் தான் எடுக்கும், ரைட்? RAMின் ரைட்டிங் ஸ்பீட், ரீடிங் ஸ்பீட் சேம். எனவே அந்த டேட்டாவை ரைட் பண்றதுக்கு 0.625 நானோ செகண்ட் எடுத்தா, ரீட் பண்றதுக்கும் அதான் எடுக்கும். ஸோ ஆன்சர் 3வது 0.625 நானோ செகண்ட். அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரீடிக்கும் ரைட்டுக்கும் சரியான ஒரே அளவு பாவிக்கப்படும். அடுத்த கேள்வி. EEPROM தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? சரி, அப்ப இது என்ன? EEPROMன்றது என்ன? எலக்ட்ரிக்கலி ரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ரைட்? எலக்ட்ரிக்கலி ரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதுல எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்கிறேன். அது தற்போக்கு பெறுவழி நினைவகத்தை போலவே பயனரின் தரவுகளை சேமிக்கக்கூடியது இல்லை. ROM வந்து உங்களுக்கு தெரியும், பூட்டிங்குக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வச்சிருக்குமே ஒழிய RAM மாதிரி இல்லை. ஸோ அது முதலாவது பிழை. அதனுடைய எழுதும் வேகமும் வாசிக்கும் வேகமும் ஒரே விதமானவை இல்லை. ROMல வந்து அதாவது EEPROMல வந்து எழுதுகிற வேகம் ஸ்லோவாக இருக்கும், வாசிக்கிறது வேகமாக இருக்கும். ஸோ அப்போ அது வராது. RAMல தான் சமனாக இருக்கும். அதில் எழுதப்பட்டுள்ள தகவல்கள் அழிக்கப்பட முடியும். அது சரி. ஏனெண்டா இது எலக்ட்ரிக்கலி ரேசபிள் தானே. அப்போ அதில் எழுதப்பட்டுள்ள தகவல்கள் அழிக்கப்பட முடியுமென்றது சரி. மின்சாரத்தை பாய்ச்சி நாங்கள் அழிக்கலாம், எலக்ட்ரிசிட்டியை பாய்ச்சி அழிக்கலாம். மேபி அப்போ அதுதான் ஆன்சராக வரப்போகுது. மற்றதையும் இருக்கா பார்ப்போம். அது தகவலை தக்க வைத்துக் கொள்வதற்கு மின்வலு தேவைப்படும். இல்லை, உங்களுக்கு தெரியும் ROM எல்லாமே நான் volatile, அழித்தகான்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற டேட்டாவை வச்சிருக்கிறதுக்கு கரண்ட் தேவையில்லை. சரி, அப்போ அவர் தேவைப்படும்னு சொல்கிறார், பிழை. பணி செயல்முறை அதில் சேமிக்கப்பட்டிருக்கும் இல்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போவுமே செகண்டரியில் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ்லாம் இருக்கும். அப்போ அதுவும் தவறு. அப்போ ஆன்சர் பிள்ளைகள் 3வது, ரைட்? அதில் எழுதப்பட்டுள்ள தகவல்களை அழிக்கலாம்ன்றது சரி, எலக்ட்ரிசிட்டியை பாய்ச்சி அழிக்கலாம். அடுத்த கேள்வி. 33.75 எனும் தசம எண்ணிற்கு சமவெலுவான 16மை இலக்கம் யாதாகும்? ரைட்? இது நீங்கள் செய்வீங்க. அப்போ நான் இதில் போய் பெருசாக மினக்கடையில் நம்பர் சிஸ்டம் இந்த கேள்வியில் செய்வீங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்ப்போம். இப்போதைக்கு நான் இதில் போன ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இதில் டைம் எடுத்துக்கொண்டிருக்கே இல்லை. ஸோ இதில் கொஷின் நம்பர் 10க்கு இதில் 10க்கு நான் ஆன்சர் இதில் குறித்து வைக்கல, பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் செய்து பாருங்க. அந்த நம்பர் சிஸ்டம் கேள்வியில் கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறேன். ஏண்டா இதில் போர்டில் எழுதி செய்யலாம், டைம்ஸோட போது தெரியாது, பார்ப்போம். ஸோ இதை தவிர்த்து கொள்கிறேன். அப்படி யாருக்கும் டவுட் இருந்தால் அப்புறம் ஒரு பேப்பரில் செய்வோம். என்னுடைய மெயின் அப்போ இதுவரை செய்து ஒரு என்னது, இப்போ 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் அதுவரை வந்து அதில் செய்கிறேன். இந்த நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் ஈஸியான விளையாடு. இப்போ அதில் யாருக்கும் அப்படி பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, பிறகு நான் அந்த கேள்வியில் 1-2 செய்து வரேன். எல்லாம் செய்யாட்டி 1-2 செய்து வரேன். அடுத்த பாருங்க. 1024 வரியுருக்களை கொண்ட ஓர் ஆவணம் எப்சிடிக்கிலிருந்து ASCIIற்கு சமநிலை பிட்டுடன் மாற்றப்பட்டால் எவ்வளவு இடம் தேவைப்படும் என்று கேட்கிறார். சரிதானே? 1024 வரியுருக்களை கொண்ட ஒரு ஆவணம் எப்சிடிக்கிலிருந்து ASCIIற்கு சமநிலை பிட்டுடன் மாற்றப்பட்டால், அது சமநிலை பிட், அந்த parity பிட் இருக்கு தானே, அந்த parity பிட்டோட மாற்றப்பட்டால் எவ்வளவு இடம் சேமிக்கப்படும் என்று கேட்கிறார். எவ்வளவு இடம் சேமிக்கப்படும்? கேரக்டர்ஸ் எத்தனை சொல்றார்? 1024 வரியுருக்கள். உங்களுக்கு தெரியும் எப்சிடிக்கில் வந்து பிள்ளைகள், எப்சிடிக்கில் வந்து 8 பிட், ரைட்? எப்சிடிக்கில் 8 பிட். ஒவ்வொரு எழுத்தும்
8 பிட்டில் தான் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும். அப்போ இதில் 1024 எழுத்து இருக்குன்னா ஒவ்வொன்றும் 8 பிட்டால பிரதிநிதித்துவப்படும். இவெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு வரீங்க? அஸ்கிக்கு கொண்டு வரீங்க. பெரிட்டி பிட்டுடன் மாற்றப்படாது. அப்போ அஸ்கிக்கு கொண்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும் அஸ்கிக்கு 7 பிட், ஆனால் பெரிட்டி பிட்டையும் சேர்க்குறீங்க. அப்போ அஸ்கிக்கும் இப்போ 8 பிட் வரப்போகுது. அங்கேயும் 8 பிட் தான் பாவிச்சு நீங்கள். இப்போ நீங்கள் பெரிட்டி பிட்டையும் சேர்க்குறீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் இங்கேயும் 8 பிட். அப்போ அங்கேயும் 1024 கேரக்டர்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் 8 பிட் தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் அஸ்கிக்கு நார்மலாக 7 பிட் வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் பெரிட்டி பிட்டையும் எல்லாம் சேர்க்குறீங்களா? அது பெரிட்டி பிட்ன்றது என்ன விட எரர் ஏற்பட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாவிக்கிற பிட். அப்போ அதையும் சேர்த்து விட்டா இங்கேயும் 8 பிட் தானே மாற்றப்பட்டால் எவ்வளவு இடம் சேமிக்கப்படும், அதாவது எவ்வளவு இடம் சேமிக்கப்பட்டால் எவ்வளவு இடத்தை நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம் இருக்கிறார். எங்களுக்கு எந்த ஒரு இடம் சேமிக்கலாம் தானே, சைபர் பிட் தானே வரும். ஏன்னா அவ்வளவு இடம் தேவை தானே. அங்கேயும் 1024 வரியுரு ஒவ்வொன்றுக்கும் 8 பிட். இங்கேயும் அப்படியே 1024 வரியுரு வருது, ஒவ்வொன்றுக்கும் 8 பிட் தானே வரப்போகுது. அப்போ நாங்கள் இடத்தை சேமிக்கலாம். அது ஆன்சர் சைபர் பிட்டுகள். சரியா? முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்தது இந்த நம்பர் சிஸ்டம் கேள்வியில தவிர்க்கிற நிலையில் தேவைன்னா பார்ப்போம். பிறகு 13வது கேள்வி. அது இதுதானே இந்த இது உங்களோட என்ன இந்த பிட் தானே, சைன் பிட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்த கேள்வி 13வது. பின்வரும் எழுவிழுவியை கருதுக. ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் தந்திருக்கிறார். ரைட். பின்வரும் எழுவிழுவியை கருதுக. அதில் பாருங்க I1 0 தாரார், அதே மாதிரி I2 1 தாரார். இதில் எந்த கூற்றுக்கள் உண்மையாக இருக்கும் என்று கேட்கிறார். நான் எழுதி செய்தா சரி, நல்லது, பரவாயில்ல. இதில் உங்களுக்கு சொன்ன விலங்கு தான் நான் இதிலே எடுத்து இந்த டூலாலேயே செய்து காட்டுறேன். ஈஸி தானே. ரைட். இப்போ இதில் பாருங்க, இப்போ உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும்டா, இதில் நோ கேட் பாவிக்கப்படுது. சரியா? இதில் நோ கேட் பாவிக்கப்படுது. இப்போ யாருக்கு நோ கேட் பற்றி மறந்துருந்தா என்ன செய்யணும்? நோ கேட்டின் ட்ரூத் டேபிள் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏபி என்று வந்தா ரைட், உங்களுக்கு A + Bல உங்களுக்கு தெரியும் இது சைவம், மிச்சம் எல்லாம் 1. நோ கேட்னா A + B முழுவதின் பார்ல, A + B முழுவதின் பார்ல இது 1, மிச்சம் எல்லாம் 0. ஸோ நோ கேட்டின் ட்ரூத் டேபிளை ஞாபகப்படுத்துங்க. என்ன பிள்ளை இதுல இருந்து தெரியும்? ஏதாவது ஒரு இன்புட் பண்ணண்டாலே ரைட், ஏதாவது ஒரு இன்புட் பண்ணண்டாலே அவுட்புட் 0. சரியா? நோ கேட்ல ஏதாவது ஒரு இன்புட் பண்ணண்டா அவுட்புட் 0. இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீ இப்போ கேள்வி அணுகினீங்கன்னா செய்யலாம். ரைட். இப்போ பாருங்க, இதில் இப்போ அவர் என்ன சொல்றார்? I1 வந்து 0வா, I1 வந்து 0ன்னு சொல்றார். I2 வந்து 1ன்னு சொல்றார். I2 வந்து 1ன்னு சொல்றார். இது 1ன்னு சொல்றார். ரைட். அப்போ இப்போ பாருங்க, இதில் நாங்கள் என்ன பார்த்துட்டாங்க? ஏதாவது ஒரு இன்புட் 1 அவுட்புட் 0. அப்போ இதில் 1 I2 1 இது கட்டாயம் 0வா வரும். சரியா? இது 0வா வரும். அப்போ இதில் பாருங்க, இப்படியே பார்த்தா இந்த 0 தான் இங்கே போகுது. சரிதானே? இதில் போகிற லைன் விளங்கு தானே, இந்த 0 தான் இங்கே போகுது. அதே மற்ற இன்புட்டும் 0. அப்போ இந்த மேலே இருக்கிற நோ கேட்டில் 2 இன்புட்டும் 0. சரியா? 2 இன்புட்டும் 0ண்டா இப்போ தான் கொஞ்சம் முதல்ல நாங்கள் இதில் பார்த்து நாங்கள் 2 இன்புட்டும் 0ண்டா நோ கேட்டில் அவுட்புட் 1. அப்போ இங்கே 1 வரும். அப்போ அவர் சொன்ன I1 0வா இருக்கேக்க, ரைட், I1 0வா இருக்கேக்க இதான கியூ பிள்ளைகள், கியூ 1ஆ வருது. அதே மாதிரி I2 1ஆ இருக்கேக்க ரைட், கியூ பார் என்ன வருது? 0வா வருது. இதுதான் ஆன்சர். அப்போ இது சரியா பொருந்தது. கியூவினது வெளியீடு பூஜ்ஜியத்திலே இருக்கும். இல்லை, அது 1 இல்லோ. அப்போ அது பிள்ளை. கியூவினது வெளியீடு 1 ஆக மாறுவதுடன் கியூ பாரின் வெளியீடு 0. அதுதான் ஆன்சர். ரெண்டாவது ஆன்சர். 13வது 2வது. சரி. அடுத்த 14வது கேள்வி. அதுவும் ஒரு கேமப் கேள்வி. அது செய்வீங்க நினைக்கிறது எல்லாமே எனக்கு தேவையில்லை. பார்ப்போம், இருக்கா செய்ய வேணும்னா செய்து வரேன். ரைட். பாருங்க அடுத்த கேள்வியை.
ரைட். இதில் கேட்ட கேள்வி என்னென்னா, தரப்பட்ட காணோ வரைபடத்திலிருந்து பெறக்கூடிய மிகவும் எளிமையான பூலியன் கோவை. நீங்கள் எத்தனையோ கேள்வி செய்திருப்பீங்க, இது உங்களுக்கு சிக்கலை கொண்டராது என்றாலும் கொஞ்சம் ஜூமை கூட்டி போட்டு செய்தால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட். சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்து வெயிட் பண்ணுங்க. ரைட், பாருங்க முடியாது. மிக எளிமையான பூலியன் கோவை கேட்குறார். அப்போ இதில் நாங்கள் என்ன செய்வோம், ஒன்னை எல்லாத்தையும் குரூப் பண்ணுவோம். அப்படி குரூப் பண்ணலாம்ல. இந்த ஒன்னுக்கு இவர் தான் பெயர், என்ன வேறு வழியில் தானே, இவருக்கு இவர் தான் பெயர். அதே மாதிரி மிச்சமாக 4 இந்த ஒன் இருக்கு பாருங்க, இந்த 2 ஒன். அதே மாதிரி இங்கே 2 ஒன் இருக்கு, அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்கலாம். நான் போடுற குரூப்பை பாருங்க, இப்படியே ரெப் பண்ணுங்க. அந்த 2 ஒன்னும் இந்த 2 ஒன், சரியா? அப்போ 4 ஒன் வந்துட்டு, சரி. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு கீழே இந்த சின்ன குரூப் இருக்கு தானே, அதுக்கு ஒரு கோவை எடுக்கிறேன்டா. ரைட், அதுக்கு ஒரு கோவை எடுக்கிறேன்டா என்ன வரும்? மனதால் பார்ப்பீங்க எல்லாரும் பாருங்க. இதில் இந்த 2 ஒன் இருக்கு தானே கீழே. அப்போ அதில் என்ன இருக்கு பிள்ளைகள்? இங்கே ஒன் இருக்கு, இங்கேயும் ஒன் இருக்கு. அப்போ யார் பிள்ளைகள் பொதுவாக இருக்கிறார்? எக்ஸ். அதே நேரம் இங்கே யார் இருக்கிறார் பிள்ளைகள்? ஒன். ஒன் அண்ட் யாரு? செட். அப்போ எக்ஸ் செட். எக்ஸ் செட் என்று ஒன்று வருது. பாப்போம் இந்த ஆன்சர் ஒத்து போகுது, பார்ப்போம் சரியா வருதாண்டு. எக்ஸ் செட் வருது. இனி இந்த 4ஐயும் பாருங்க, இந்த மனதால் பார்க்குற முறையை வளர்த்துக்கொள்ளுங்க, அது ஈஸி. 4ஐயும் பாருங்க பிள்ளைகள், இந்த இதுவும் இவருமா இந்த குரூப்பும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அது ஜெட் பக்கத்தில் பொதுவாக ஒன்றும் இல்லை. இங்கே 0 1 இருக்கு தானே, அப்போ ஜெட் பக்கத்தில் வராது. மேலே பாருங்க யார் பொதுவாக இருக்கிறார்? 0 பொதுவாக இருக்கார். இதுலேயும் 0 இருக்கிறார், கடைசி இதுலேயும் 0 இருக்கார். 0 யார் பிள்ளைகள்? ஒய் பார். எனவே ப்ளஸ் ஒய் பார். ரைட், மூன்றாவது ஆன்சர். இதை பாருங்க, ஒய் பார் ப்ளஸ் எக்ஸ் ஜெட். ஏன் பிளஸ் வருது? நாங்கள் இப்போ எஸ்ஓபியில் எடுத்திருக்கிறோம். எஸ்ஓபி என்றைக்கு 2 பெருக்கங்கள் கூட்டப்படுது. ஸோ மூன்றாவது ஆன்சர், சரி. ரைட், அடுத்த கேள்வி. ஏதாவது விலங்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்க போறீங்கன்றாலும் கேட்கலாம். அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்தலாம். ஏதாவது சிக்கல் சிலருக்கு இருக்கும், அதுக்கு தான் கேட்குறேன். சமிக்ஞை பரிமாற்றத்தில் நொய்மை, அட்டெனியேஷன்ன்றது ஞாபகம் தானே இல்லை? என்ன அட்டெனியேஷன்ன்றது? சிக்னலின் ஸ்ட்ரென்த் குறைகிறது. ரைட், அது அந்த இது ஆம்பிளிடியூட் இருக்கு தானே, சிக்னலின் ஸ்ட்ரென்த் குறைகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்? பரிமாற்றப்பட்ட சமிக்ஞையில் பண்புகளில் ஏற்படும் மாற்றம். அடுத்தது சமிக்ஞையின் வலிமையில் ஏற்படும் அதிகரிப்பு. ஒரு தூரத்திற்கு பயணிக்கும் போது சமிக்ஞையின் சக்தியில் ஏற்படும் இழப்பு. அடுத்தது பெரம்பலில் ஏற்படும் கால தாமதம். அடுத்தது பெற்றுக்கொள்ளப்பட்ட சமிக்ஞையானது அர்த்தமற்றதாக போது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஈஸி ஏன்னு பாருங்க, அட்டெனியேஷன் தான் கேட்குறார். நோய்மை என்றா என்னது? சிக்னலின் ஸ்ட்ரென்த் குறைகிறது. அப்படி என்றா இது பிள்ளைகள் ஆன்சர். ஒரு தூரத்திற்கு பயணிக்கும் போது சமிக்ஞையின் சக்தியில் ஏற்படும் இழப்பு தானே. சக்தியில் ஏற்படும் இழப்புன்றது தான் எங்களுக்கு அந்த ஆம்பிளிடியூட் குறைகிறது. இது பிள்ளையது சமிக்ஞையின் வலிமையில் ஏற்படும் அதிகரிப்பு இல்லை, அந்த வலிமையில் ஏற்படும் குறைவு தான் இங்கே அவர் சொல்கிற சக்தி. சக்தியும் வலிமையும் ஒன்று தான், குறைவும் மட்டும் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் மூன்றாவது தான். அடுத்த கேள்வி. அப்போ இது சரிதானே. ஒரு தூரத்திற்கு பயணிக்கும் போது சமிக்ஞையின் சக்தியில் ஏற்படும் இழப்பு. 17வது, பின்வரும் இதில் காவி சமிக்ஞையின் அதிர்வெண்ணானது செய்தி சமிக்ஞைக்கு ஏற்ற வகையில் மாற்றமடையும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதானே? மொடியுலேஷன், பண்பேற்றம். என்ன பிள்ளைகள்? ஒரு டேட்டா சிக்னலை நாங்கள் அனுப்ப போகிறோம், அதே ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி கொண்ட கரியர் சிக்னலோட சேர்ப்போம். அப்படி சேர்க்க அந்த கரியர் சிக்னலின் பண்புகள் டேட்டா சிக்னலின் பண்புகளுக்கு ஏற்ப மாறும். ஏஎம் எஃப்எம் பிஎம் ஞாபகம் இருக்கല്ലോ? கேட்ட கேள்வியை பார்ப்போம். என்ன கேட்கிறார்? அதிர்வன் காவி சமிக்ஞையின் அதிர்வன் செய்தி சமிக்ஞைக்கு ஏற்ற வகையில் மாறும். அதிர்வன் அதாவது மீடுரன் மாறுதுண்டா, என்ன மீடுரன் மாறுதுண்டா கட்டாயம் அது ஃப்ரீக்குவென்சி மொடியுலேஷன்.
ஆம்ப்ளிடியூட் மாறுதுன்னா அது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃபேஸ் மாறுதுன்னா ஃபேஸ் மாடுலேஷன், அவ்வளோ தானே. அப்போ இதில் போய் நாங்கள் டைம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம். அவர் கேட்குற கொஷனை திருப்பி வாசிக்கிறேன். பின்வரும் இதில் காவி சமிக்ஞையின் அதிர்வெண்ணானது செய்தி சமிக்ஞைக்கு ஏற்ற வகையில் மாற்றமடையும். அப்போ கேரியர் சிக்னலின் ஃப்ரீக்வன்சி மாறுதுண்டா அது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அப்போ ஆன்சர் மூன்றாவது அதிர்வெண் பண்பேற்றம். அடுத்த கொஷின் அதே மாதிரி மற்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ் மாடுலேஷன்டா ஃபேஸ் மாறும், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்டா ஆம்ப்ளிடியூட் மாறும், மற்ற ரெண்டும் மாறாது. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். பாட்டை இடத்தியல் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுக்களில் இவை சரியானவை. பஸ் டோபாலஜி இந்த பேசிக் எல்லாம் கேட்கணுமே. நம்ம அது இது எல்லாம் பிள்ளைகள் மார்க்ஸ் கோவன்றது இதில் ஒன்றிலையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ எங்களுக்கு குழப்பின அந்த கொஷனை தவிர அதில் அது குழப்பம் வந்து இல்லை. அது ஓகே, அந்த முதலாவது ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல், ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமானது. மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு கொஷனும் பிரச்சனை வரையில்லை. பாட்டை இடத்தியல் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுக்களில் இவை சரியானவை. அது ஒவ்வொரு முடிவிடங்களிலும் முடிப்பிகளை கொண்ட ஒரு பிரதான வடத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், 2 எண்டிலையும் டெர்மினேட்டர்ஸ் இருக்கும். டேட்டா பவுன்ஸ் பண்ணாமல் டேட்டாவை அழிக்கிறதுக்காக, டேட்டா இல்லாமல் செய்கிறதுக்கு. அது சரி. இவ்விடத்தில் உள்ள சாதனங்கள் ஒன்றுடன் ஒன்று நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னு இதில் இருக்க எல்லா டிவைஸும் பஸ் அந்த பேக்போன் இருக்கு தானே, அதோட இணைக்கப்படும். அப்போ அது தவறு. ஒரே நேரத்தில் பல கணுக்கள் ஊடகத்தை அணுகை செய்யும் போது பிரச்சனைகள் தோன்றும். ஒரே நேரத்தில் பல கணுக்கள், இங்கே நோட்ஸ்ன்றது பஸ்ஸில் இணைஞ்சிருக்க டிவைசஸ், ரைட், சாதனங்கள். கணுக்கள் ஊடகத்தை அணுகை செய்யும் போது பிரச்சனைகள் தோன்றும். அது சரியேன். பஸ்ன்றது மெயின் கேபிள், பேக்போன். ஒரே நேரத்தில் பல பேர் தரவை அனுப்பிக்க அங்கே கொல்யூஷன் வரும். டேட்டா ஒன்றொன்று மோதுண்டு டேட்டா அழிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்னா ஒரே மீடியத்தினோட தான் டேட்டாவை அனுப்பினோம். எனவே கொல்யூஷன் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது சரி. அப்போ இது பிள்ளையர் ஆன்சர் ஏஎம் சிஎம். என்ன ஏஎம் சிஎம். எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு வலையமைப்பு ஆளியின் பிரதான தொழிற்பாட்டை பின்வரும் எந்த கூற்று மிக சிறப்பாக விவரிக்கிறது? நெட்வொர்க் சுவிட்சை நான் திருப்பியும் ஒரு பேசிக்கலி கேட்கிறார். அது சமிக்ஞைகளை நீண்ட தூரம் பயணிப்பதற்காக பெருக்கமும் மீளுருவாக்கவும் செய்கிறது. இல்லையா, ஆம்பிளிஃபை பண்ணி ரீஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் இவையில் வேலை இல்லை. அதுக்காக ஆம்பிளிஃபையர்ஸ், என்ன சிக்னல் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இதில் வராது தானே. ஸோ அது இங்கே வராது. ரீஜெனரேட் பண்ணுற திருப்பி சிக்னலை உருவாக்குறது, அது நலிவடைஞ்சு வர சிக்னலை. அது ஒரு இடத்துரி வலையமைப்பில் உள்ள லேன் சாதனங்களை இணைத்து சட்டகங்களை மேக் முகவரிகளை அடிப்படையாக கொண்டு முன்னகத்தில் செய்யும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு சுவிட்சில் இணைஞ்சிருக்கிற சாதனங்கள் எல்லாம் மெக்கட்ரிஸை அடிப்படையாக கொண்டு தான் தொழிற்பாடும். ஏனென்றால் ஒரு நெட்வொர்க்கில் இணைஞ்சிருக்கிற சாதனங்கள் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோட தான் நெட்வொர்க்கில் இணையும். எனவே ஒவ்வொரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. எனவே மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் சுவிட்சின் தொடர்பாடல்கள் இடம்பெறும். ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆன்சர் ரெண்டாவது சரியாக வருது. அதுக்கு மெத்தட் பாவமே. அது பல வலையமைப்புகளை ஒன்றிணைப்பதுடன் அவற்றுக்கு இடையிலான தரவு போக்குவரத்தை வழிப்படுத்தும். இது ரவுட்டர் வழிப்படுத்தி செய்கிற வேலை. அப்போ அது தவறு. அது தரவுகளை வலையமைப்பினூடாக பரிமாற்றம் செய்வதற்கு முன்பதாக மறைகுறியாக்கும். இல்லை என்கிரிப்ஷன் இந்த டிவைஸ் செய்கிற இல்லை சுவிட்ச். அது ஆள்கள பேர்களை ஐபி முறைகளாக படம் மாக்கல் செய்யும். இல்லை அதுவும் சுவிட்ச் செய்கிறது இல்லை. அதுக்கு சர்வர், டிஎன்எஸ் சர்வர் தான் அதை செய்கிறது. அப்போ ஆன்சர் எத்தனையாவது பிள்ளைகள்? ரெண்டாவது மேக் அட்ரஸை அடிப்படையாக கொண்டு தொடர்பாளர் இடம்பெறும். அடுத்த பாருங்க. பின்வரும் எந்த கூற்றுக்கள் ஊடக அணுகல் கட்டுப்பாட்டு நடப்பொழுங்கு வகைபாகத்தை விவரிக்கும்? மெக்க கேட்கிறார். ஒரு பகிரப்பட்ட தொடர்பாடல் ஊடகத்துக்கான ஒழுங்கு முறையிலான அணுகையை உறுதி செய்கிறது. என்ன சொல்றார்? ஒரு பகிரப்பட்ட ஷேர்ட் ஊடகம் ஒழுங்கு முறையிலான அணுகுகையை ஓர்டர்ட் ஆக்சஸ் உறுதி செய்தான். கேட்ட கேள்வி மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் புரோட்டோகால், மேக் புரோட்டோகாலை பற்றி கேட்கிறார். அது வலையமைப்பு விருந்தோம்பி கணனிகளுக்கு இடையில் பாதைகளை கண்டுபிடிப்பதுடன் தரவுகளை வழிப்படுத்தும். இல்லைன்னு அது தரவுகளை வழிப்படுத்துறதெல்லாம் லேயர் 3 என்ற ரவுட்டர் செய்கிற வேலை. இது நாங்கள் லேயர் 2 பற்றி சொல்கிறோம். ஸோ அது வராது. அது ஒரு இடத்திரி வலையமைப்பினுள் வலையமைப்பு இடைமுகங்களை அடையாளம் காண தனியான முகவரிகளை வழங்கும். சரிதானே? ஸோ அது சரி. உங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் காய்ச்சினான். அதே மாதிரி முன்னுக்கு இருக்கு தானே இந்த தொடர்பாடல் ஊடகத்துக்கான வரிசைப்படுத்தப்பட்ட தரவு உறுதி செய்து. ஸோ அதுவும் சரி. ஏஎம் சிஎம்.
மீடியா அக்சஸ் கண்ட்ரோலர் மேக் புரோட்டோகாலை பற்றி கேட்குறேன் சரிதானே. அப்போ ஏயும் சியும் இங்கே வரும். பி வந்து ஏன் வராது, அது மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் புரோட்டோகால் வந்து பிள்ளைகள் லேயர் 2க்கு இந்த லேயர் டேட்டா லிங்க் லேயருக்குரியது. அப்போ டேட்டா லிங்க் லேயருக்குரியதுண்டேக்க பி வராது, அது நெட்வொர்க் லேயருக்குரியது சரி. அப்போ ஏயும் சியும். 21வது பின்வரும் எந்த ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ அடுக்குகள் இரண்டு அந்தங்களுக்கு இடையிலான எண்ட் டு எண்ட் ஒரு நம்பகரமான இணைப்பை ஏற்படுத்தவும் அதனை பராமரிப்பு செய்யவும் பொறுப்பானவை. பின்வரும் எந்த ஐஎஸ்ஓவின் ஓஎஸ்ஐ மாடல் ரைட் தானே, ஐஎஸ்ஓ தானே அது அதை அறிமுகப்படுத்தினது. ஓஎஸ்ஐ அடுக்குகள் இரண்டு அந்தங்களுக்கு இடையிலான ஒரு நம்பகரமான இணைப்பை ஏற்படுத்தவும் அதனை பராமரிப்பு செய்யவும் பொறுப்பானவை. எண்ட் டு எண்ட் நம்பகரமான இணைப்பு. இப்போ சில பேர் இதை யோசிப்பீங்களே என்ன செஷன் லேயராக இருக்குமோ உண்டு. இது செஷன் லேயராக வரையிலாது என்ன அவர் தெளிவாக சொல்லிட்டார், நம்பகரமான இணைப்பை ஏற்படுத்துறது, ஒரு ரிலேபிள் கனெக்ஷன், ரெண்டு பேருக்கும் இடையில ரிலேபிள் கனெக்ஷன் ஏற்படுத்துறது கட்டாயமாக அது என்ன போக்குவரத்து அடுக்கு. போக்குவரத்து அடுக்கு தானே ரெண்டு கணனி ரெண்டு அதை அனுப்புனர் முனையையும் பெறுநர் முனையையும் தொடர்படுத்தி நம்பகரமான போக்குவரத்து ரிலேபிள் டிரான்ஸ்போர்ட்டை ஏற்பாடு செய்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர். அப்போ ஆன்சர் டிரான்ஸ்போர்ட் லேயர். உங்களுக்கு இதில் செஷன் லேயர் தரவும் இல்லை, அப்போ அந்த குழப்பம் வராது. பட் செஷன் லேயர் வந்து நம்பகரமான கனெக்ஷன் ஒரு ரிலேபிள் கனெக்ஷனை ஏற்படுத்தும்னு சொல்லிடாது. ஸோ ஆன்சர் 5வது. ஞாபகம் தானே பிள்ளை 5வதுலான இந்த இதெல்லாம் வருது, இது டிசிபி ப்ரோட்டோகால் எல்லாம் வருது. அதில் நாங்கள் அந்த 3-வே ஹேண்ட் ஷேக்கிங் எல்லாம் பார்த்தோம், 3 முறையில் கை உழுக்குதுன்னு சொல்லி, அதானே கனெக்ஷன் ஓரியன்ட். ஸோ அதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரிலேபிள் நம்பகரமானது. இதில் குழப்பக்கூடாது. அதான் அப்புறம் இந்த செஷன் வச்சுக்கொண்டு செஷனை பராமரிக்கிறத வச்சுக்கொண்டு சில பேர் செஷன்ல இருந்து யோசிப்பீங்க, அப்படி இல்லை. ரைட், அடுத்தது 22வது கேள்வி. இவ்வளோத்தையும் இருக்கா பாருங்க. இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கு, ஒரு டைம் ஆச்சு. நான் 10 நிமிஷம் லேட் ஆனபடியாக ஒரு கொஞ்சம் நேரம் தாரம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள மீதமான கேள்வியை பார்க்குறேன். நான் உண்மையில இன்றைக்கு 24லையும் கொஞ்சம் கேள்வி செய்யணும்னு வச்சுறேன். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் வர மாதிரியாவது பார்ப்போம். இதை முடிச்சுட்டேன் வேண்டாம், செய்வோம். ஒரு 2 மினிட்ஸ் தாரன் மிச்ச கேள்வி ஒரு கடக்கண்டு பாருங்க. அதை செய்யாமல் இருந்தா ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு 1 மினிட் பிரேக் எடுத்து கூட செய்கிறேன். இப்போ நான் சொல்லிக்க அந்த ஆன்சரை மட்டும் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா பிரயோசனம் இல்லை பிள்ளை. அந்த ஆன்சர் அந்த பிள்ளையான ஆன்சர்ல இருக்கா பாருங்க, அதில் என்ன விடயம் இருக்கு. இல்லை இவன் சரியான ஆன்சர்னாலும் அந்த சரியான ஆன்சர் ஏன் அது வருதுன்னு பாருங்க. சும்மா வெறுமனே குறிச்சிட்டு போடுவீங்களா இருந்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. இப்போ நான் செய்ய விரும்பினதுக்கு காரணமே இந்த ஆன்சர்ல இருந்து சில நாலேஜை நீங்கள் எடுக்கணும்டாக்கா. சரியாவோ? எத்தனை 20 30ன்னு சொன்னான். பாவம், பின்ன கொஞ்சம் நோட்ஸ் கேள்வி இருந்தால் வேகமாக சொல்லலாம். அல்லது ஒரு 25 கேள்வியை சொன்னாலும் பரவாயில்ல, பார்ப்போமா. 30 கேள்வி என்ன அந்த ஓடிக்கொண்டு போயும் பிரயோசனம் இல்லை. ரைட், இப்போ நாங்கள் இதை ஒருக்கா பார்ப்போம். எத்தனையாவது கேள்வி 21 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன பிள்ளைகள் போக்குவரத்து அடுக்கு எதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும், எந்த ஐடியாவை அந்த கனெக்ஷன் ஓரியன்ட் இருக்கு தானே, 3-வே ஹேண்ட் ஷேக்கிங், அதோட பாருங்க. அடுத்த கேள்வி, பின்வருவற்றில் எது திறந்த முறைமைகள் பற்றி உண்மையானது, ஓப்பன் சிஸ்டம். அவை வெளியக மென்பொருளோ அல்லது வன்பொருளோ இல்லாத சுயாதீனமாக இயங்குபவை. இல்லைன்னு அதுக்கு வெளித்தொடர்புகள் இருக்கும். அவை உள்ளக கட்டுப்பாட்டை பராமரிப்பதற்காக இடை இயங்கு தன்மையை வரையறை செய்யும். அவை இடை இயங்கு தன்மையையும் கொண்டு செல்லல் தன்மையையும் போர்ட்டபிலிட்டியா ஒருங்கிணைப்பையும் பொதுவான நியமங்களை பயன்படுத்தி ஆதரிக்கும். அவை 3ஆம் தரப்பு மென்பொருட்களை கட்டுப்படுத்துவதாலும் தனியுரிமை செயல்களை மாத்திரம் பயன்படுத்துவதாலும் செயல்திறனை மேம்படுத்துகின்றன. அப்படி சொல்லலாது இல்லையா? தனியுரிமை செயல்களை மாத்திரம் பயன்படுத்துதல், 3ஆம் தரப்பு மென்பொருளை கட்டுப்படுத்தல், அப்படி அது ஒரு நியதி என்று இல்லை. ஓப்பன் சிஸ்டம் படிச்சுனாங்க, க்ளோஸ் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம்.
ஸோ இவர் சொல்றாரு என்ன, தனியுரிமை மென்பொருட்களை மாத்திரம் பயன்படுத்துவதாலும் செயல்திறனை மேம்படுத்துறது. லைசன்ஸ் சாஃப்ட்வேர் மட்டுமா இல்லை, அவை ஏனைய இயங்கு தளங்களிலிருந்து வரும் பிரயோகங்களுடன் பெரும்பாலும் இசைவுடையவன அல்ல. அப்படி இல்லை, ஓப்பன் சிஸ்டம்ன்றது வெளி சூழலோட சம்மந்தப்பட்டது. எனவே ஒரு சிஸ்டம் கொடுக்குற தடவை இந்த சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இன்கம்பேட்டிபிள்ன்றது அதுக்கு இது சப்போர்ட் பண்ணாத தன்மை என்று சொல்றாரு. அப்போ அதுவும் தவறு. இப்போ எங்களுக்கு ஆன்சர் உண்மையானது கேட்டவர். ஸோ ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாருங்க, முதலாவது தவறு, நாலாவது தவறு, அஞ்சாவது தவறு. ரெண்டாவது, அவை உள்ளக கட்டுப்பாட்டை பராமரிப்பதற்காக இடை இயங்கு தன்மையை வரையறை செய்யும். இடை இயங்கு தன்மைன்றது என்ன, அதாவது வெளியில இருக்கிற மூலங்களோட தொடர்புகளை பேணுறது. அதாவது என்ன சொல்றது, சிஸ்டத்துக்கு வெளியில தொடர்புகளை பேணுறது, அதை வரையறை செய்யும் சொல்றாரு. இல்லை, ஓப்பன் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு தெரியும், சூழலோட பரந்துபட்ட அளவில் தொடர்படும், சூழலில் இருக்கிற மற்ற சிஸ்டங்களோட தொடர்படும், சூழலில் இருக்கிற என்டிட்டியோட தொடர்படும். அப்போ ஆன்சர் மூன்றாவது, அவை இடை இயங்கு தன்மையையும் கொண்டு செல்லல் தன்மையையும் ஒருங்கிணைப்பையும் பொதுவான நியமங்களை பயன்படுத்தி ஆதரிக்கும். சரிதானே, ஆதரிக்கும் மட்டும் தான் பெறணுமையுடைய கட்டுப்படுத்தும் கொண்டு வரக்கூடாது. ஏன், இது ஓப்பன். ரைட். அப்போ ஓப்பன் சிஸ்டம் இது வெளி சூழலோட வெளி சிஸ்டங்களோட தொடர்புகளை கட்டாம பேணும். ஸோ ஆன்சர் மூன்றாவது. கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வேர்டிங்களை பாவிச்சிருக்காரு. மற்றபடி ஓப்பன் சிஸ்டம் என்னென்று தெரிஞ்ச பிள்ளைகள் செய்யலாம். அடுத்த கேள்வி, A1 முதல் A3 வரை முகப்படையாளமிடப்பட்ட முறைமைகளை B1 முதல் B3 வரை முகப்படையாளமிட்ட விவரணங்களுடன் பொருத்துக. இதை பற்றி பொருத்த சொல்ற, இது நாங்கள் படித்த அந்த இதுதானே பிள்ளை. ரைட். அப்போ இது உங்களை பெரிய அளவில் குழப்பாது. இதில் பாருங்க, தீர்மான ஆதரவு முறைமை தாரார். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஞாபகம் தானே. டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்ன செய்யும் பிள்ளைகள், அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டிசிஷன் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு உதவும். அறிவு முகாமைத்துவ முறைமை சொல்கிறார், நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை, இது அந்த இஆர்பிஎஸ்க்கு தானே, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், அது சொல்கிறார். இப்போ மற்ற பகுதியில் அது இந்த விளக்கங்கள் தந்திருக்கு. அப்போ நாங்கள் இதில் கணக்கு டைம் எடுக்காமல் மேலோட்டமாக பார்த்தாலே விளங்கும். முதலாவது பாருங்களேன், நிறுவன ஊழியர்களுக்கு சிறந்த நடைமுறைகள் நிபுணத்துவம் முதலான நிறுவன தகவல்களை சேமிக்கின்றதும் விநியோகம் செய்கின்றதுமான முறைமை. சிறந்த நடைமுறைகள், பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ரைட். அதே மாதிரி நிபுணத்துவம், அப்போ இதெல்லாம் அங்கே இருக்கும் நாலேஜ் பேஸ் சிஸ்டத்திலானே. ஸோ அறிவு முகாமைத்துவ முறைமை. ஏதாவது சிக்கல் இருந்தால் கடைசியை நாங்கள் மூன்றையும் டிஸ்கஸ் பண்ணிக்க பார்ப்போம். ஏன்னா அவர் சொல்றாரு சிறந்த முறைமைகள் இருக்கணும், அதே மாதிரி நிபுணத்துவம் சம்பந்தமான விடயங்கள் இருக்குன்னா அது அறிவு முகாமைத்துவ முறைமை. அடுத்த பாருங்க, சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்து தோரணைகளை அடையாளம் காணவும் வியாபார எதிர்கூறல்களை மேற்கொள்ளவும் முகாமையாளர்களுக்கு உதவும் முறைமை. அப்போ இது கிட்டத்தட்ட டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி. ரைட். பாருங்க, சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்து தோரணை என்றால் ஏதாவது டேட்டாவை அனலைஸ் பண்ணி சில பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது, அந்த டேட்டா ஒளிஞ்சிருக்கிற சில பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ட்ரெண்ட் இருக்குது தானே, வியாபாரத்தில் எதிர்காலத்தில் ஏற்படப்போகிற ட்ரெண்ட், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாமையாளருக்கு தகவலை கொடுக்கிறது. அது டிஎஸ்எஸ், டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், தீர்மான ஆதரவு முறைமை. அப்போ கடைசி, கணக்கீடு, கொள்முதல், விநியோக சங்கிலி தொடர் நடவடிக்கைகள் போன்ற பல்வேறுபட்ட வியாபார முறைகளையும் ஒன்றிணைக்கும். உங்களுக்கு தெரியும், இஆர்பிஎஸ் என்ன செய்யறது, நிறுவனத்தில் காணப்படுற பலதரப்பட்ட அந்த பகுதிகள் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு 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 இன்டகிரேட் பண்ணுறது பாவிக்கிற ஒரு தனி சிஸ்டம். அங்கே என்னது மார்க்கெட்டிங் இருக்கலாம், வேறு என்ன பிள்ளைல அக்கௌண்டிங் இருக்கலாம், இன்வென்ட்ரி செக்ஷன் இருக்கலாம், சேல்ஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறானே. ஸோ A3க்கு B3 வரும். அப்போ என்ன இந்த ஓர்டர் வரப்போகுது, A1க்கு B2 வருது, A2க்கு B1 வருது, A3க்கு B3 வருது. சரி, கொஞ்சம் நோட்ஸை படித்து வச்சு கொள்ளணுமே. இந்த சிஸ்டம் தியரி பிள்ளைகள் படிக்காமல் செய்கிறது கடினம். அடுத்த பாருங்க, பின்வரும் முறைமை விருத்தி வாழ்க்கை வட்ட மாதிரிகளில் எது மீள் சுழற்சி விருத்திக்கு வசதி அளிப்பதுடன் மாறிக்கொண்டிருக்கும் தேவைகளை ஏற்றுக்கொள்ளும். மீள் சுழற்சிக்கு விருத்திக்கு வசதி அளிப்பதுண்டா அங்கே ரிப்பிட்டிஷன் நடக்கணும், திருப்பி திருப்பி நடக்கணும். மாறிக்கொண்டிருக்கும் தேவைகளையும் ஏற்றுக்கொள்ளணும்னா தேவைகளையும் புதுசாக சேர்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சுருளியில் அதுக்கு சான்ஸ் இருக்குது தானே பிள்ளைகள், சுருளி ஞாபகம் இருக்கு தானே. சுருளியில் நாங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தேவைகளை எடுத்து பிறகு ரிப்பிட்டிஷன் முறையில் தான் செய்வோம், அதே நேரம் தேவைகளையும் சேர்ப்போம். அப்போ அது சரி. சுறுசுறுப்பு மாதிரியம்
உங்களுக்கு தெரியும் அஜைல் என்றதும் அப்படித்தான். அஜைல் என்றது அடிக்கடி கஸ்டமரோட இன்வால்மெண்ட்ல இருக்கும். கஸ்டமரின் ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்பெல்லாம் அவர் கொண்டு வராரோ அப்பெல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு கஸ்டமர் இன்வால்மெண்ட் வந்து மிக உச்சத்தில் இருக்கிற அஜய். ஸோ அப்போ அங்கே அவர் தர ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சிஸ்டத்தை திருப்பி மோடிஃபை பண்ணுவோம். அப்போ அங்கேயும் ரிப்பிட்டிஷன் மேனர் வரும். மூல வகை மாதிரி புரோட்டோடைப் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஒரு சின்ன தேவைகளோட உருவாக்கி புரோட்டோடைப்பை பில்ட் பண்ணி திருப்பி அவைகிட்ட தேவைகள் எடுத்து அந்த புரோட்டோடைப்பை மோடிஃபை பண்ணி கடைசியை அந்த புரோட்டோடைப் ஓகேண்டா, புரோட்டோடைப்ன்றது என்ன, முழு இயல்புகளும் இருக்காது, வரையறுக்கப்பட்ட இயல்புகளை கொண்ட ஒரு ஒரு சின்ன சாம்பிள். யூசர் அதுக்கு ஓகே பண்ணினா கடைசியாக நாங்கள் அவர்களுக்கு கண்டு புது சிஸ்டத்தை ஸ்டார்ட்ல இருந்து புதுசாக டெவலப் பண்ணோம். ப்ரோட்டோடைப்பை அப்படியே மாத்திரையில் ப்ரோட்டோடைப்பை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டு சிஸ்டத்தை புதுசாக நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கு எல்லாருக்கு நோட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு வேலையும் நடக்குது. இது ரிப்பிட்டிஷன் நடக்குது, அதே மாதிரி பயன்ற தேவைகளையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். சரி தானே பிள்ளைகள்? அப்போ மூன்றும் வரும், அப்படித்தானே? ஏபிசி. 25வது கேள்வி நம்ம 1 ஹவரை தாண்டது, பார்ப்போம். நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் படிநிலைகளை நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் படிநிலைகளை நிரல் ஏ ஆனது A1 முதல் A5 வரையான முகப்படையாளங்களுடன் பட்டியலிடுவதுடன் நிரல் பி ஆனது B1 முதல் B5 வரையான முகப்படையாளங்களுடன் சில விவரணங்களை பட்டியலிடுகிறது. கேட்ட கேள்வி சரியாக பொருந்தப்பட்ட படிநிலை விவரண சோடி. சரி, அப்போ ஏதோ ஒரு சோடியை தான் தாரார். ரைட், பார்ப்போம் இருக்கா. இப்போ அவற்றை ஆன்சர் வச்சு கொண்டு போவோம். இப்படி அது ஈஸியாக இருக்குது. இப்படியானதுக்கு நீங்கள் ஆன்சர் வச்சு கொண்டு போங்க, ஈஸி, நேரத்தை வேஸ்ட் ஆகாமல். A1க்கு B5ன்னு சொல்கிறார். A1 என்ன பிள்ளைகள்? தேவைப்பாடுகளின் ஆய்வு. B5 என்ன? விவரமான தொழில்நுட்ப கட்டமைப்பையும் தரவு பாய்ச்சல் படங்களையும் உருவாக்கல். ஞாபகப்படுத்துங்களா கண்டு? தொழில்நுட்ப கட்டமைப்பு, தரவு பாய்ச்சல் எல்லாம் உருவாக்குறதுங்க பிள்ளைகள் வடிவமைப்பு. அப்போ உண்மையாக A2க்கு வந்திருக்கணும். சரியா? குறித்து வச்சுக்கொள்ளுங்க, A2க்கு தான் B5 வந்திருக்கணும். அப்போ அது பிழைச்சிட்டுது. ரைட். இனி A2க்கு B4ன்னு சொல்றாரு. A2 பாருங்க, முறைமை வடிவமைப்பு. B4 என்ன? முறைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களின் மூலம் அடையாளம் காண. அப்ப இதுதானே ஆரம்ப ஸ்டேஜா இருக்கணும். அப்ப உண்மையாக அது எங்க போயிருக்கணும்? B4 தேவைப்பாடுகளின் ஆய்வு, ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ரைட். அப்ப B4 வந்து A1க்கு வந்திருக்கணும். அப்ப அதுவும் பிழைச்சிட்டுது. மூன்றாவது சோடிய பாருங்க, A3க்கு B2ன்னு சொல்றார். அமுலாக்கம். அமுலாக்கத்துக்கு என்ன சொல்றார்? B2. B2 என்ன பிள்ளைகள்? விரிவான முறைமை விவரக்கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு குறிமுறைகள் எழுதல். எஸ், அது எக்ஸாக்ட்லி சரி. உங்களுக்கு தெரியும், மூன்றாவது கட்டம் தான் இந்த அமுலாக்கம். அந்த அமுலாக்கத்தில் என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? முதல் நாங்கள் எழுதின வடிவமைச்ச சிஸ்டத்தை உருவாக்குறாங்க, அதுக்காக கோடிங் எழுதுறாங்க. அதனால அதுக்கு அமுலாக்கம் என்றே பேர். முதல் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத இப்போ நடைமுறை கொண்டு வரோம். முறைமை வடிவமைப்பில் எல்லாம் படங்கள் மாதிரி தான் வச்சிருப்போம். இப்போ கோடிங் எழுதி அதை சிஸ்டமாக மாற்றுறோம், சாஃப்ட்வேராக மாற்றுறோம். எனவே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். A3க்கு B2 சரியாக போகுது. ஸோ அதான் ஆன்சர். ரெண்டாலும் நாலாவது பாருங்க, A4 என்ன? பரிசோதித்தல். அதுக்கு B1 சொல்கிறார். B1 என்ன பிள்ளைகள்? விரிவுறுத்தலின் பின்னர், அதாவது டிப்ளாய்மெண்ட் பின்னர் மென்பொருளை இச்சைப்படுத்தல். நீங்கள் நடைமுறைப்படுத்திய பின்னர் மென்பொருளை இச்சைப்படுத்துறீங்க, அப்டேட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இது பராமரிப்பு. அப்போ B1 வந்து பராமரிப்புக்கு போயிருக்கணும், A5க்கு போயிருக்கணும். அப்போ அதுவும் தவறு. சரி, அப்படியே கடைசி பாருங்க, A5க்கு B3, அதாவது பராமரிப்புக்கு B3 சொல்றார். முறைமையானது பயனரின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கின்றதா என்பதையும் சரியாக இயங்குகிறதா என்பதையும் செல்லுபடி பார்த்தல். ஞாபகம் இருக்கு தானே? இது என்ன பிள்ளைகள்? பூர்த்தி செய்கிறதா, சரியா இயங்குறதா என்பது செல்லுபடி பார்த்தல் எல்லாம் டெஸ்டிங். என்ன? ஏற்பு சோதனை, முறைமை சோதனை. ஸோ டெஸ்டிங். அப்போ அது பரிசோதித்தலுக்கு போயிருக்கும், அது பராமரிப்புக்கு வராது. அப்போ சரியாக பொருந்துற சோடி A3 B2. சரி, அடுத்த கேள்வி. அனைத்து அரசாங்க பாடசாலைகளினதும் நிர்வாகத்தை கணனிமயப்படுத்த ஒரு செயற்திட்டம் செய்யப்பட உள்ளதென கொள்க. இந்த செயற்திட்டத்தில் உள்ள முறைமை விருத்தியாளர்கள் அமைவுறு முறைமை பகுப்பாய்வு வடிவமைப்பு SSADM அதற்கு பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளனர். இந்த செயற்திட்டத்தில் SSADM-ஐ பயன்படுத்துவதில் பிரதான நன்மை. அரசாங்க பாடசாலைகளின் நிர்வாகத்தை கணனிமயப்படுத்துறதுக்கு SSADM-ஐ பாவிக்க போயினமாம், அந்த டிசைன் அனலைஸ் பண்றதுக்கு.
அது மிக குறைந்த ஆவணமாக்கலுடன் விரிவான விருத்தியை அனுமதிக்கிறதாம். அது அப்படி சொல்றது பொருத்தமா இருக்காது. என்னன்னு சொன்னா விரைவாக விருத்தி செய்யறேன்னு சொல்லலாது, குறைந்த ஆவணமாக்கல்னு சொல்லலாது. அங்கே தேவையான எல்லா ஆவணப்படுத்தலும் செய்யணும். ஆரம்பத்தில் தேவை எடுக்கணும், தேவை எடுத்து ஃபங்க்ஷன் நான் ஃபங்க்ஷன் எல்லாம் பிரிக்கணும், அப்புறம் எஸ்ஆர்எஸ் உருவாக்கணும், சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ பார்ப்போம், அது சரி மாதிரி தெரியல. அடுத்தது அது ஆவணமாக்கலுக்குமான முயற்சியை முழுமையாக தவிர்க்கிறது. இல்லை, ஆவணமாக்கல் அங்கே வரும், அப்போ அதுவும் பிள்ளை. அது முறைமை பகுப்பாய்விற்கான தேவையை இல்லாமல் செய்கிறது. இல்லை, எஸ்எஸ்ஏடிஎம்மில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினாக முறைமையை தேவைகளை எடுக்கிறது, பகுப்பாய்வு செய்கிறது, வடிவமைக்கிறது. இது எல்லாத்தையும் பற்றி மிக தெளிவாக எஸ்எஸ்ஏடிஎம் சொல்லுது. அப்போ அதுவும் வரைகிறாது. அது விரைவான மென்பொருள் விரிவுறுத்தலை ஊக்குவிக்கிறது. இல்லை, அங்கே ரேப்பிட் வேகமாக எல்லாம் உருவாக்குறது அனுமதிக்காது. அது முழு செயற்திட்டத்தினதும் நியமத்தையும் நிலை மாறாத தன்மையும் உறுதிப்படுத்துகிறது. அது சரி. ஏன் முழு செயற்திட்டத்தின் நியமத்தையும் நிலை மாறாத தன்மையும் உறுதிப்படுத்துறதுண்டா எஸ்எஸ்ஏடிஎம்மில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கு பிறகு ஷெடியூல் எல்லாம் போடுறோம், கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அப்படியெல்லாம் செய்ய முழு செயற்திட்டத்தின் நியமத்தையும் நிலை மாறாத தன்மையும் உறுதிப்படுத்துறதுக்கு கட்டாயமாக எஸ்எஸ்ஏடிஎம் உதவும். சரி. ஸோ ஆன்சர் 5வது தான். இந்த பகுதியில் ஓரளவு பொதுக்கேள்வின்னு சொல்லலாம். இப்போ அதுக்காண்டி பாடம் நீங்கள் எஸ்எஸ்ஏடிஎம்மிൻ്റെ அந்த விடயங்கள் தெரியாமல் எழுதலாது. பட் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 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 பேசிக் நாலேஜோட போகிற பிள்ளையாக இருந்தால் சமாளிப்பீங்க. அடுத்த கேள்வி, முறைமை சோதிப்பு சிஸ்டம் டெஸ்டிங் குறித்த பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவை? அது முழுமையானதும் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான முறைமை குறிப்பிடப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கின்றதா என்பதை வாய்ப்பு பார்க்கிறது. திருப்பி வாசிக்கிறேன். என்ன கேட்கணும் பிள்ளைகள்? முறைமை சோதனை சிஸ்டம் டெஸ்டிங்கா, இது யூனிட் டெஸ்டிங் அலகு சோதனை, இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒருங்கிணைவு சோதனை, முறைமை சோதனை, சிஸ்டம் டெஸ்டிங், அதை பற்றி தான் கேட்குறேன். அதுக்கு அடுத்து தான் ஏற்பு சோதனை, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ முறைமை சோதனை குறித்த பின்வரும் கூற்றுகளை சரியானது. அது முழுமையானதும் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான முறைமை குறிப்பிடப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை வாய்ப்பு பார்க்கிறது. கட்டாயம் சரி, நிச்சயமா சரி. ஏன்னா அது சரி, முழுமையாக தானே நாங்கள் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்றாங்க, அது சரி. அது பொதுவாக இறுதி பயனர்களால் மென்பொருள் செயல்பாட்டின் செல்லுபடி தன்மைக்காக நிகழ்த்தப்படுகிறது. இல்லை, இது இறுதி பயனர் செய்கிற இல்லை, இது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் செய்வினா. அப்போ அது யூசர் செய்கிறது ஏற்று சோதனை, அப்போ அது வராது. அது நியம மென்பொருள் சோதிப்பு வாழ்க்கை வட்டத்தில் அலகு சோதனைக்கு முன்பாக நிகழ்த்தப்படுகிறது. இல்லைன்னு இது யூனிட் டெஸ்டிங் எல்லாம் செய்து இன்டகிரேஷன் செய்து டெஸ்டிங் செய்து அதுக்கு பிறகுதான் நடக்கும். அப்போ அதுவும் வராது. அப்போ இது ஆன்சர் ஏ மட்டுமே. ஸோ ஏ மட்டும். அடுத்த கேள்வி 28வது. ஒரு பயனரின் வயதையும் கடந்த கால கொள்வனவுகளையும் அடிப்படையாக கொண்டு அவருக்கான ஒரு கழிவை கணிப்பிடும் ஒரு குறிமுறை பகுதியை ஒவ்வொரு இஃப் தென் எல்ஸ் நிபந்தனை கிளையையும் கைமுறையாக சுவடு காண்பதன் மூலம் ஒரு மென்பொருள் சோதிப்பாளர் மீளாய்வு செய்கிறார். இது என்ன சோதிப்பாகும்? என்ன சொல்றார்? ஒரு பயனற்ற வயதையும் கடந்த கால கொள்வனவுகளையும் அடிப்படையாக கொண்டு அவருக்கான ஒரு கழிவை கணிக்கணுமா, டிஸ்கவுண்ட். அதுக்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஒரு குறிமுறை பகுதியை ஒவ்வொரு இஃப் தென் எல்ஸ் நிபந்தனை கிளையையும் கைமுறையாக சுவடு காண்பதன் மூலம், அதாவது மேனுவலா டெஸ்ட் பண்றதன் மூலம் ஒரு மென்பொருள் சோதிப்பாளர் மீளாய்வு செய்கிறார். இது என்ன சோதிப்பு? அப்போ அந்த சாஃப்ட்வேரின் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுறார். அப்போ ஏற்புடைமை சோதனையோ இல்லை. ஏற்புடைமை சோதனையில் நாங்கள் என்ன பார்க்குறோம்? யூசரின் தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேறி இருக்கு. உள்கட்டமைப்பு அதை எப்படி ஒர்க் பண்ணும் அது ஒன்றும் பார்க்குறது இல்லை. கருப்பு பட்டி சோதனையோ இல்லை. உங்களுக்கு தெரியும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் உதாரணம் சிஸ்டம் டெஸ்டிங், அதே நேரம் அது ஏற்பு சோதனை அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அங்கே நாங்கள் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் பார்க்க மாட்டோம். இங்கே இன்டர்னலாக பார்க்குறோம். அந்த இஃப் தென் கண்டிஷன் எல்லாம் எப்படி வேலை செய்து அவற்றை கொள்ளளவு ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ப எப்படி டிஸ்கவுண்ட் வருதுன்றது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒருங்கிணைவு சோதனையில் நாங்கள் அலகுகளை ஒன்றிணைச்சு தான் பரிசோதிக்கிறோம். இது பார்க்குறேன் இல்லை. முறைமை சோதனையோ இல்லை, நாங்கள் முறைமை சோதனையை ஃபைனலாக தானே பார்ப்போம். அப்போ ஒயிட் பாக்ஸ் வெண்பட்டி சோதனை, அது உங்களுக்கு தெரியும். வெண்பட்டி சோதனையில் தான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்ப்போம். யூனிட் டெஸ்டிங் மாதிரி எல்லாம் என்ன இன்டர்னலாக எப்படி கோடிங் ஒர்க் பண்ணுது, எப்படி அந்த டேட்டா ஃப்ளோக்கள் எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நாங்கள் செக் பண்ணுறது ஒயிட் பாக்ஸ். அதெல்லாம் அது ஒயிட் பாக்ஸ்ன்றே பேர். அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு கிளாஸ் பாக்ஸுக்கு என்ன நடக்குதுன்றது படியிலே தெரியும். அதே மாதிரி இங்கே இன்டர்னலாக என்னென்னலாம்
செக் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம் அந்த அவருடைய இதை காண்றதுக்கு. ஸோ ஆன்சர் 5வது வெண்பட்டி பரிசோதனை. நேரடி கேள்வி, இதில் பெருசாக நுணுக்கம் இருக்காது. ரைட், இந்த 29வது கேள்வியோட முடிப்போம். உங்களுக்கு 6:50 ஆச்சு. பார்ப்போம், மிச்சத்தை நாளே செய்ய பார்க்குறேன். நாளை மார்னிங் கிளாஸில் மார்னிங் ஒரு டைம் போட்டு செய்கிறேன். கிட்டத்தட்ட முந்தி இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் இப்போ நாங்கள் எடுத்தோம் இப்படி இந்த பேப்பர் கிளாஸ் அப்படி ஒரு டைமில் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்ப்போம். எனக்கு அதுக்கு முதல் கிளாஸ் இருக்குது, அதுக்கு பிறகு செய்ய உங்களுக்கு சூழலில் எப்படி இருக்கும் தெரியா பார்ப்போம். ஒரு பல்கலைக்கழகம் தனது பழைய கற்றல் முகாமைத்துவ முறைமையை புதியதொன்றால் பதிலீடு செய்துள்ளது. எவ்வாறெனினும் தொடக்கத்தில் புதிய எல்எம்எஸ் ஆனது முதலில் முதலாம் வருட மாணவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியதாய் செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் பின் அது பழைய எல்எம்எஸ்ஐ பாவிப்பதை ஒரு குறித்த திகதியில் முழுமையாக நிறுத்துவதன் மூலம் அதே திகதியில் புதிய எல்எம்எஸ்ஐ ஆரம்பிப்பதன் மூலமும் ஏனைய மாணவர்களுக்கும் கூட கிடைக்கக்கூடியதாக செய்யப்பட்டது. இந்த முறை மாற்றத்தில் என்ன வகையான விரிவுறுத்தும் வழிமுறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது? கீழே இருக்க வடிவ பார்ப்போம். ஒரு பல்கலைக்கழகம் தனது பழைய கற்றல் முகாமைத்துவ முறைமையை எல்எம்எஸ் தெரியும் புதியதொன்றால் பதிலீடு செய்துள்ளதாம். பழச நிப்பாட்டிட்டு புதுசை கொண்டறியணும். எவ்வாறெனினும் தொடக்கத்தில் புதிய எல்எம்எஸ் ஆனது முதலில் முதலாம் வருட மாணவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியதாக செய்யப்பட்டதாம், எல்லாருக்கும் வரையில. இந்த வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் பின் அது பழைய எல்எம்எஸ் பாவிப்பதை ஒரு குறித்த திகதியிலிருந்து முழுமையாக நிறுத்துவதன் மூலம் அதே திகதியில் புதிய எல்எம்எஸ்ஐ ஆரம்பிப்பதன் மூலம் ஏனைய மாணவர்களுக்கும் கூட கிடைக்கக்கூடியதாய் செய்யப்பட்டது. இதில் என்ன டிப்ளாய்மெண்ட்? அந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு நடைமுறைப்படுத்தல் என்ற ஒரு தமிழ் பாவிக்கிறாங்க. விரிவுறுத்தும் வழிமுறை என்று சொல்லினா தமிழ் மீடியத்தில் அந்த இங்கிலீஷ் விடையும் பார்க்கணும். ஆன்சரை வச்சுக்கொண்டு நீங்கள் பிடிப்பீங்க, இது டிப்ளாய்மெண்ட் தான் கேட்குறாருன்னு, நடைமுறைப்படுத்தல தான் கேட்குறாருன்னு விளங்கம் என்றாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஈஸியான பிள்ளைகள் அந்த எல்எம்எஸ்ஸை முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தினோம்டா அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதேசத்தில் அமல்படுத்தினோம்னு சொல்லலாம், அல்லது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு யூசருக்கு அறிமுகப்படுத்தினோம், அங்கே வெற்றி அளித்ததால் அதுக்கு பிறகு எல்லா இடமும் கொண்டறியும். ஸோ இது பைலட் மட்டும்தான், முன்னோடி மட்டும். அங்கே முன்னோடி தனியே இருக்கான், முன்னோடியும் நேரடியும், முன்னோடியும் சமாந்தரம், முன்னோடியும் கட்டம். ஸோ இதில் ஏதாவது ஒரு நுணுக்கம் இருக்கும். புதிய தொன்றால் பதிலீடு செய்யணுமாம். எவ்வாறு தொடக்கத்தில் புதிய எல்எம்எஸ் ஆனது முதலில் முதலாம் வருட மாணவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியதாக இருந்தால் இந்த வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தின் பின் அது பழைய எல்எம்எஸ் பாவிப்பதை ஒரு குறித்த தேதியிலிருந்து இதில் இவ சொல் கேட்கக்கூடிய இந்த கேள்வியில் நான் நெக்கையில் பெருசாக நுணுக்கம் இருக்குமெண்டு உங்களுக்கு விளங்குது. முன்னோடி என்ன விளங்குதான பிள்ளைகள்? ஏன்னா அது நிறுவனத்தின் ஒரு குறிக்கப்பட்ட யூசருக்கு அறிமுகப்படுத்தினோம். அதே மாதிரி அப்போ அதை ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்திக்க மற்ற இயர்ஸுக்கு வேறு சிஸ்டம் தானே அமுலில் இருந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அமுல்படுத்திக்க மற்ற இயர்ஸ் எல்லாரும் வேறு சிஸ்டத்தை தானே பாவிச்சு கொண்டு இருந்திருப்பினோம். பழைய சிஸ்டம் இருந்திருக்கு தானே வேணும். அப்போ பழைய சிஸ்டம் இருந்திருக்குமெண்டா அது சமாந்தரம்ன்ற ஒரு ஐடியாவும் எடுக்கலாம் தானே. முன்னோடியும் கட்டங்களாக அமுல்படுத்தல் இல்லை. கட்டங்களாக அமுல்படுத்தலண்டா என்ன பிள்ளைகள்? ஒரு சிஸ்டத்துக்கு இருக்கிற அந்த இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பாவிக்கிறது. இப்போ எல்எம்எஸ்க்கு இருக்கிற ஒரு வசதியை முதல் பாவிச்சு அது கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி அது சக்ஸஸ் ஆன அடுத்த வசதியை பாவிச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டா எல்எம்எஸ்க்குள்ளே இப்போ அசைன்மெண்ட் அனுப்புகிற வசதி இருந்தால் முதல்ல அசைன்மெண்ட் அனுப்புகிற வசதியை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செய்து பார்த்து அது ஓகேண்டா பிறகு அதுக்கு பிறகு வேறு ஏதாவது உண்டு. இப்போ எக்ஸாமுக்கு அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன்டா அந்த வசதி அப்படி பார்க்குறது தான் ஃபேஸ்ட். அப்போ இப்போ எங்களுக்கு ஃபேஸ்ட் வராது. சமாந்தரம்னு சொல்லிடலாம்ல. இப்போ அதே நேரடி தான் இதுக்கு வரும். பிறகு நீங்கள் ஒரு ஆன்சரை டபுள் செக் பண்ணி பாருங்க. ஏனண்டா இப்போ முன்னோடி இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு அந்த சிஸ்டத்தை அமுல்படுத்தினோம்டா அவ என்ன செய்வினம் சொல்லுங்க, என்ன செய்வினம்? அந்த ஃபர்ஸ்ட் இயரில் ஏற்கனவே இருந்த பழைய சிஸ்டத்தை நிப்பாட்டி இருப்பேன், நிப்பாட்டி போட்டு தான் கொண்டு வந்துருப்பேன். அப்போ அதுக்கு நேரடி வருது, தானே நேரடி வருது. அதே மாதிரி இது வெற்றி அளிச்சிட்டுதண்டா, ரைட்? இது வெற்றி அளிச்சிட்டுதண்டா பிறகு எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
மற்ற செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ எல்லாருக்கும் அவை இவ்வளவு பாவிச்சதை நிப்பாட்டி போட்டு இதை கொண்டு வருகிறோம். அப்போ ரெண்டு சிஸ்டம் சமாந்தரமாக பாவிக்க சான்ஸ் இல்லை தானே. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா என்ன, செகண்ட் இயராக இருந்தா என்ன, ஆறாக இருந்தா என்ன, ஒன்றில் ஒரு சிஸ்டம் தானே வரும். நான் சொன்னது அந்த ஐடியா விளங்குதான். முன்னோடி எது, அந்த எல்எம்எஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தினது முதலாம் ஆண்டு தானே, முதலாம் வருடம் தானே, முதலாம் வருடம். அப்போ அது முன்னோடி. நேரடியை நாங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்டா, இவியல் ஃபர்ஸ்ட் இயருக்கு இதை அமுல்படுத்திக்க இவ்வளவு காலம் இருந்த சிஸ்டத்தை நிப்பாட்டி போட்டு தான் அமுல்படுத்திடுவேன். அப்போ அது நேரடியின் எஃபெக்ட் தானே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு இது வெற்றி அளித்த பிறகு மற்ற இயர்ஸுக்கும் புது சிஸ்டத்தை கொண்டு வருவேன். புது சிஸ்டத்தை கொண்டு வைக்க அங்கே இருந்த சிஸ்டத்தை நிப்பாட்டி போட்டு தான் இதை கொண்டு வந்துருப்பேன். அப்போ அங்கே நேரடி. அப்போ ஆன்சர் முன்னோடி நேரடியும் தான் வரணும். 29வதுக்கு 3வது. சரி ரைட். இப்போ எங்களுக்கு நிறைய நேரம் எதிர்பார்த்த விட கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டேன். இவ்வளோத்தையும் ஒருக்கா பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் மற்றது இந்த நம்பர் சிஸ்டம் கேள்விகள் செய்யணுமா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரையில் நம்பர் சிஸ்டம் கேள்வி எல்லாரும் ப்ராக்டிஸில் இருக்கும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்றதோடும் ப்ராக்டிஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் பிரச்சனை இருந்தால் நான் அடுத்தடுத்த பேப்பர் செய்ய அட்லீஸ்ட் ஒரு கேள்வி 2 கேள்வியாவது ஒருக்கா மேலோட்டமாக ஞாபகப்படுத்திட்டு போகிறோம். தானே. அப்போ இவ்வளோத்தோட இன்றைக்கு நிப்பாட்டுவோம். ஏதாவது மற்றது இந்த பைத்தோன் ப்ரோக்ராம் அதுலையும் நான் மேக்ஸிமம் நாளைக்கு நாளண்டைக்கு சின்ன சின்ன கேள்வியாவது பாசிபிள் அந்த செய்து ஒன்றில் கிளாஸை வச்சு கொண்டு செய்ய பார்க்குறேன். அல்லது உங்களுக்கு ஏதாவது வீடியோ முறையிலேயாவது நான் கிளாஸ் இதில் செய்து இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டாலாவது நீங்கள் ஒரு 2-3 தரம் பார்க்க. ஏனெண்டா சில வழியில் பைத்தன் கோடிங்கெல்லாம் டிரெக்ட் கிளாஸில் ஒருக்கா தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அதுக்கு பிறகு சில வழியில் அப்போ விளங்குற மாதிரி இருக்கும், பிறகு போனால் மறந்துடும். ஆனால் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணி அப்படி ஏதாவது செய்தால் 2-3 தரம் திருப்பி பார்க்க விளங்காத பிள்ளைன்னு சில விளங்குமெண்டு நான் யோசித்தேன்னு பார்ப்போம். என்ன செய்யலாமெண்டு என்னென்னாலும் உங்களுடைய இதை சொல்லுங்க, நான் அதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன். ரைட். ஸோ இந்த அளவு 2 முடிச்சு கொள்வோம். நாளைக்கும் மார்னிங் இருக்கும். அண்ட் பெரும்பாலும் 24 பேப்பர் தான் உங்களோட கையில் இருக்குது. இப்போ அதையும் இதையும் சமாந்தரமாக செய்ய பார்ப்பேன். அதுக்கு பிறகு அது முடிஞ்ச எங்களுக்கு டைம் இருக்குமா இருந்தால் இன்னும் 1-2 பேப்பரை செய்கிறத பற்றி யோசிக்கலாம். சரிதானே.